வணக்கம். பொதுவா முருகப்பெருமான தமிழ் கடவுள் என்று அழைப்பது அன்பில் மிகுதியால இருக்கலாம். கடவுள ஒரு டெரிட்டரிக்குள்ள உட்படுத்த முடியாது என்பது என்னோட கருத்து. முருகப்பெருமான தமிழ் இலக்கணங்கள்ல நெறைய கொண்டாடியிருக்காங்க. அதே மாதிரி வேதங்கள், உபநிடங்கள், ராமாயணம் மற்றும் மகாபாரதத்துல ஸ்கந்தன் பற்றின சரித்திரங்கள் வருது. என்னோட சமீப கால லடாக் பயணத்தின் போது முருகனோட திருவுருவம் 1000 வருடங்கள் பழமையான சித்திரமா புத்த மொனாஸ்ட்ரில வரையப்பட்டிருந்தத நான் பார்த்து வியந்தேன். அத பற்றி இந்த வீடியோல ஷேர் பண்றேன். லடாக் தலைநகர் லேல இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவுல சிந்து நதி கரையில கடல் மட்டத்துல இருந்து 11,500 அடி உயரத்துல ஆல்ச்சின்னு ஒரு ரம்மியமான கிராமம் இருக்கு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எஷியோ என்கிற ஒரு மன்னர் 108 புத்த மொனாஸ்ட்ரீஸ் டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன்ல நிறுவினார். இந்த 108 மொனாஸ்ட்ரீஸ் புத்த மதத்துல மிகவும் புனிதமாக கருதப்படுது. அதுல ஒண்ணுதான் ஆல்ச்சிங்கிற கிராமத்துல இருக்கிற ஆல்ச்சி மொனாஸ்ட்ரி. இது யுனெஸ்கோ கட்டுப்பாட்டுல உள்ள உலக பாரம்பரிய தலங்கள்ல ஒன்று. 3 அடுக்குகளாக இருக்கிற இந்த மொனாஸ்ட்ரி முழுக்க முழுக்க காஷ்மீர் ஆர்க்கிடெக்சரை தழுவி நிறுவப்பட்டிருக்கு. எஷினோ என்கிற ராஜா காஷ்மீர்ல இருந்து ஆட்களை நிறுவி இந்த மொனாஸ்ட்ரியோட கட்டடக்கலை மற்றும் உள்ள வரையப்பட்டுள்ள முரால் ஓவியங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அஜந்தா ஓவியங்கள் எந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதோ, உலக அளவுல பிரசித்தி பெற்றது இந்த ஆல்ச்சியில இருக்கும் முரால் ஓவியங்கள். 3 தளங்களிலும் சுவர் முழுக்க அதே மாதிரி சீலிங்ல கூட 1 இன்ச் கூட இடவிடாம மிக நுணுக்கமாக ஓவியங்களால நிறையப்பட்டிருப்பதை பார்க்க மிகவும் பிரம்மாண்டமா இருந்தது. இந்த வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் ஏன்ஷியன்ட் காஷ்மீர் மக்களோட லைஃப் ஸ்டைல், புத்தரோட வரலாறு, புத்த கிரந்தங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்கள பற்றி தான் இருந்தது. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த காஷ்மீர் ஸ்டைல்ல உள்ள ஓவியங்கள் காஷ்மீர்ல கூட இப்ப பார்க்க முடியாது. பல்வேறு படையெடுப்புகள் காரணமா எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. லடாக் நிலப்பரப்பு கொஞ்சம் தனித்து இருப்பதால, இந்த கோயில்கள் மற்றும் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓவியங்கள்ல ஒரு சில பகுதியில இந்து தெய்வங்கள் வரையப்பட்டிருப்பத காண முடிஞ்சது. உதாரணமா விஷ்ணு, சிவன், பிரம்மதேவர், ஸ்கந்தன், யமதர்மராஜா, அக்னி தேவர் போன்ற தெய்வங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதுல ஸ்கந்தன் ஓவியம் இந்த மாதிரி தான் இருந்தது. 6 திருமுகங்களோட கைகள்ல ஆயுதங்கள் ஏந்தி மயில் வாகனத்தில் அமர்ந்தவாறு இருந்தது. இவருடைய திருமுகம் காஷ்மீர் ஓவியங்கள் ஸ்டைல்ல தான் வரையப்பட்டிருக்கு. இதுல அவரோட வலது திருக்கையில வேல் மாதிரி ஒரு ஆயுதம் ஏந்தியிருக்காரு. இடது திருக்கை அவர் என்ன ஏந்தியிருக்காரு என்பது கொஞ்சம் தெளிவா தெரியல. இது என்னவா இருக்கும்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அபிப்பிராயம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சில இன்ட்ரஸ்டிங்கான புகைப்படங்கள் இருக்கு. இந்த படம் காஷ்மீர்ல கண்டெடுக்கப்பட்ட முருகன் சிலை. அடுத்தது இந்த படம் காந்தாரா, அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தானிலிருந்து எடுக்கப்பட்ட சிலை. அடுத்து இந்த முருகனோட சிலை கம்போடியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த எல்லா சிலைகளின் முக அமைப்பும் கலைப்பாணியும் அந்தந்த கலை மரபுக்கு ஏற்ப மாறுபட்டிருக்கு. ஆல்ச்சி ஓவியங்கள பற்றி இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கு. மேலும் உங்களுக்கு ஆல்ச்சி ஓவியங்கள பத்தி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்ததுன்னா, ஆல்ச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ச்சி ஓவியங்கள பத்தி மேலும் சில வீடியோக்கள் பதிவு பண்றேன். நன்றி.